பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருடத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதமான வருடம் இது. நாம் விழித்திருப்போம் என்றால் எல்லா நன்மைகளையும் இந்த வருடத்தில் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். யார் அசதியாக இருக்கிறார்களோ அவர்கள் சுதந்திரிக்காமல் போகலாம். ஆனால் நாம் விழித்திருப்போம் என்றால், நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், ஆண்டவர் இந்த நன்மையை செய்வார் அந்த நன்மையை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பக்கமும் நிறைவையும் சமாதானத்தையும் இந்த வருடத்தில் கட்டளையிடுவதை நீங்கள் காண்பீர்கள். பல வருடங்களாய் நடக்காமல் இருந்த காரியங்கள் இந்த வருடத்தில் எளிதாக நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அல்லவா? அதை அனுபவித்து நீங்கள் உணரப்போகிற வருடம்தான் இந்த வருடம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை நமது ஆசிரியத்து தேவனுடைய மாளிகையில் வைத்து நடைபெறும் ஏராளமான ஜனங்கள் வந்து மாதந்தோறும் விடுதலை பெற்று போகிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. அருமையான ஒரு வாக்குத்தத்த செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. கூட்டத்தின் இதில் உங்களுக்காக தனித்தனியாய் ஜெபிக்கப்படும். நானும் சகோதரர் அன்னூர் சகோதரர் ஜோசப்பரன் அவர்களும் ஆசிரியர் ஜெபஜாம்பவான் வரவில் செய்ய அவர்களும் இணைந்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கூட்டத்தின் இறுதியிலே மெய்ஞானபுரம் யோவானண்ணன் தலைமையிலே நல்ல சுவையான உணவு ரெடியாகி உங்களுக்காக பரிமாறப்படும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரீத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கேட்டி தேவனுடைய சித்தத்தின்படி அதை நடத்தி வருகிறோம். தினந்தோறும் நல்ல குருவானவர்கள் ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நல்ல செய்திகள் கொடுக்கப்படுகிறது, ஆறுதல் அடைகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நல்ல உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகின்றன. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கிருந்தாலும் வந்து செட்டில் ஆகுங்க. இதான் சரியான ஒரு நேரம். அங்கே அடைக்கலான் குருவியில் இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய மாளிகையில் ஃபேவர் பிளாக் ரோடு போடுவதற்காகவும் இன்னும் சில கட்டுமான பணிகளை செய்வதற்காகவும் நாம் ஆயத்தப்பட்டு வருகிறோம். இந்த நல்ல பணிகள் இத்தனை வருடமாய் தடைபட்டு இருந்தன. இந்த வருடத்தில் ஆண்டவர் எப்படியாவது அதை செய்து முடிக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். நம்ம ஊழியத்திற்காக பயன்பட்டு வந்த சைலோ கார் இப்பொழுது 2 வருடமாக அது ரிப்பேர் ஆகி அதில் நின்றது. ரிப்பேருக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சரி செய்து அதை ஓட்டலாம் என்று நான் நினைக்கிறோம். அந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் மற்றும் எல்லா மெக்கானிக் வேலையும் பார்க்கணும், புதுசாக எல்லாத்தையும் மாற்றணும். காவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தை சார்ந்த அநேக குடும்பத்தார் இருக்கின்றார்கள். நல்ல நல்ல பிள்ளைகள் திருமணத்துக்காய் காத்திருக்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகள் திருமணமாகி தவிர்க்க முடியாத காரணங்களினாலே அவர்கள் சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிந்து விட்டார்கள். அவர்களை நான் அறிவிக்க விரும்புகிறேன். யாருக்காவது அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். யாரையாவது கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாக ஆயத்தப்படுத்தியிருப்பார். அது உங்கள் மூலமாக இருக்குமென்றால் அதுக்காகத்தான் நான் அறிவிக்கிறேன். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க அம்மா, என்னுடைய மகளுடைய பேத்தி. அந்த அம்மாவும் மகளும் நான் போகும்பொழுதுலாம் வயதான காலத்தில் இருக்காங்க. ரொம்ப அன்பாக உபசரிப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அன்பான ஒரு குடும்பம். அவருடைய பேத்தி 27 வயதாகிறது, பிஇ முடிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. அதே போல் படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இன்னுமாக
இன்னொரு குடும்பம் பார்த்திங்களா, அம்மாவும் அக்கா பிள்ளைகள் இருக்காங்க. அக்கா ஒரு ஃபிஷ் நெட் கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் 60 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு தம்பி மேனேஜராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மணமகள் தேவை. 3வதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்குறாங்க. தம்பிக்கு இப்போ 30 வயது ஆகிறது. அவங்க அம்மா அப்பா தம்பியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தம்பி நல்லா படிச்சிருக்காங்க. அவனோட குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க பிள்ளை, MA/BEd, அழகான இளம் விதவை. அவனுக்கு ஒரு சின்ன குழந்தை உண்டு. குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம பகைக்கிறவங்க, காரணம் இல்லாமல் நம்ம பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னே தெரியாது, ஆனால் நம்மளை அழிக்கணும்னு வெறி பிடிச்சு நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவரெல்லாம் யுத்தம் பண்ண வருவாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர்களால் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இந்த நாளில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உனக்கு எதிராக ஒரு வழியில் யுத்தம் பண்ண வருவார்கள், 7 வழியை ஓடி போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் இல்பொருளாகி போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண வந்தவன் வெற்றி பெற்றதாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லவே இல்லை. அவர்களை பாம்பு கடிக்கும். அவர்கள் அடைப்பை பிடுங்குகிறபடியினாலே அவன் மேலே பாறாங்கற்கள் உருண்டு விழும். வானத்திலிருந்து ஆண்டவர் பாறாங்கற்களை அவர் மேலே விழப்பண்ணுவார். பிரியத்துக்குரியவர்கள், நீங்கள் அசைக்கப்படுவது இல்லவே இல்லை. எத்தனை யுத்தங்கள் வேண்டுமென்றாலும் வரட்டும், எவ்வளவு பெரிய வில்லர்கள் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும், எவ்வளவு பலத்த யுத்தம் வேண்டுமென்றாலும் வரட்டும், ஆனால் உங்களுக்கு ஒரு சேதாரம் வரவே வராது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எந்த சாம்பவானும் உங்களை தொடவே முடியாது. உங்களுடைய பிஸ்னஸை தொடவே முடியாது. உங்களுடைய குடும்பத்தை தொடவே முடியாது. உங்களுடைய ஊழியத்தை தொடவே முடியாது. நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். சத்துருக்களோ இல்பொருளாகி நாசம் அடைவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வர தண்ணீர் நின்று சாதாரண கெடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வர தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டுச்சான். அதுக்கு முன்னோட்டி பைபிள் சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது, அந்த யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுமா. அது அறுப்பு காலம், பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த யோர்தான் நதி ஓடுமா. எது கண்ணில் பட்டாலும் அடிச்சுட்டு போயிடும். யார் உள்ளே போனாலும் தப்ப முடியாது, அப்படி இழுத்துட்டு போயிடும். மிருகங்கள் போனாலும் இழுத்துட்டு போயிடும். வண்டியில் உள்ளே இறங்கினா வண்டியோடு இழுத்துட்டு போயிடும். யானை போனாலும் யானையும் எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு யோர்தான் நதியை கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்திற்குள்ளாக யோசுவாவும் இஸ்ரவேல் பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் அங்கே சந்தித்தாங்க. அந்த சவாலை சந்தித்தாங்க. ஆண்டோடைய ஆலோசனையை தேடினாங்க, ஆண்டோடைய ஒத்தாசையை தேடினாங்க, ஆண்டோட கேட்டாங்க, இரக்கம் கேட்டாங்க. இரக்கமுள்ள ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த அந்த மகத்துவமான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி ஆலோசனை கொடுத்தார். கவலைப்படாதீங்க, கரை புரண்டு போகுதுன்னு பயப்படாதீங்க, நான் அவங்க கூட வருவேன், ஆசாரியரை முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஆண்டவர். அந்த ஆலோசனையை கேட்டு தான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் வரிசையாக வராங்க. முதல்ல உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு, இரக்கம் காமிங்க, நாங்கள் இதை கடந்து போனால் தான் உண்டு, பயங்கரமான ஒரு ஆறு ஓடுது, எங்களுக்கு சுயபலத்தில் இது கடந்து போக முடியாது, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே அந்த யோர்தான் மத்தியில் ஒரு பாதை உண்டாகும்படியாக, அவர்கள் அக்கறைப்படும்படியாக வாரத்தோடு ஊழியக்காரர்கள் ஜெபிச்சுட்டு பெட்டி பயபக்தியோடு போய் காண வச்சாங்களாம். பயங்கரமான ஒரு சவால், பயங்கரமான ஒரு சேலஞ்சு. ஒரு பயங்கரமாய் ஓடுகிற ஒரு பயங்கரமான நதியை கடந்து போனால் தான் வாழ்க்கை.
அக்கறைக்கு போக முடியும், கானானை சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சவால். அதன் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஊழியக்காரர்களை முதலாவது அழைத்து இந்த கால்கள் அந்த நதியில் துணிந்து படும்படியாய் செய்தார்களாம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கூட இவரிடத்தில் இதை போல பயங்கரமான பிரச்சனைகள் வேகமாய் அடித்து கொண்டு போகிற அளவிற்கு வந்து கடன்கள் வட்டிகள் அப்படி பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இதை உடைத்து போகணும், இந்த கடன் பாரங்களை நான் ஜெயிக்கணும், தேவைகள் அவ்வளோ வேகமாக அடித்து போயிட்டுருக்கு. ஒன்று நான் இதை உடைத்து இதன் வழியாக கடந்து போகணும், எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா என்னை அதை அடித்து கொண்டு போய்விடும், என் குடும்பத்தை அடித்து கொண்டு போய்விடும், என் எதிர்காலத்தை அடித்து கொண்டு போய்விடும், என் சமாதானத்தை இந்த நதி அடித்து கொண்டு போயிடும், என்னை மான மரியாதையை இந்த கடன்களெல்லாம் அடித்துட்டு அப்படி போயிடும், வட்டியெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். எல்லாரும் என்னை பார்த்துட்ருக்குறாங்க, என்னை அப்படி இந்த கடனெல்லாம் கொண்டு போயிடுச்சு, நான் வைக்கப்பட்டுருவேன் நீங்கள் சொல்லலாம். எல்லோரும் பார்த்துட்ருக்கேன், என் குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன், அந்த வியாதி வேகமாக வருது, வா அவனை அடிச்சுட்டு போயிடுவேன், உயிரை எடுத்துகிட்டு போயிடுவேன், குடும்பத்திலேருந்து உயிரை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஆறு, யோர்தானுங்கிற ஆறு, வியாதி என்கிற ஆறு காட்டாராக பயங்கரமாய் ஓடிட்டுருக்கலாம். இதை எப்படி கடந்து போகிறோம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், இந்த டாக்டரும் ஒன்றும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே, சரியாயிரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பார்க்கலான்னு சொல்கிறாங்களே, இந்த வியாதி வந்து அவங்க செத்து போயிட்டாங்க இவங்க செத்து போயிட்டாங்கன்னு கவலைப்படுறோமே, இந்த வியாதி மட்டும் வரவே கூடாதுன்னு நினச்சோம், அது வந்துருச்சு, திரும்பி வந்திருக்குது, என்ன பண்ணுவோன்னு சொல்லி இந்த நதியை கண்டு இந்த வியாதியை கண்டு நீங்கள் பயந்துட்டுருக்கலாம், எங்களை அடிச்சுட்டு போயிருமோ, என் பிள்ளையை இந்த வியாதியை அடித்து கொண்டு போயிருமோ. அந்த வியாதி மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி புரியும், வார்த்தைகளுடைய ஆழம் தெரியும். கதறிட்டு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, இந்த வியாதி எப்படி கொண்டு போயிருமோ, எங்கள் அப்பாவை கொண்டு போயிருமோ, எங்கள் அம்மாவை கொண்டு போயிருமோ, என் கணவனை கொண்டு போயிருமோ, கெட்ட பழக்கங்களே என் மகன் வாலிப மகன் விழுந்துட்டானே, போதையில் விழுந்துட்டானே, கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்பில் அவன் விழுந்துட்டானே, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, வேலைக்கு போக மாட்டேங்கிறானே, படிக்க மாட்டேங்கிறானே, குடிச்சிட்டு அங்கங்கே போய் விழுந்து கிடக்கிறானே, அவன் இந்த போதைங்கிற இந்த யோர்தான் காட்டார் அப்படி கொண்டு போயிருமோ, எங்களை விட்டு அப்படி கொண்டு போயிருமோ, எங்களை விட்டு என் பையன் பேருவானோ, என் மகா பேருவாளோ, இவ்வளோ சொல்லி அந்த தொடர்பை விட மாட்டேங்கிறாளே, அவள் அப்படியே பேருவாளோ என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். ஒரு தகப்பன், அவர் சொந்த பிள்ளை அல்ல, ஏற்கனவே திருமணமாகி குழந்தையோடு இருக்க ஒருவரை திருமணம் செய்கிறார், அவளுடைய பிள்ளைதான், சொந்த பிள்ளையாய் நினைத்து பாசம் வைத்து வளர்த்தாரா. அந்த மகள் படிக்க போன இடத்துல ஏதோ யாரோட தொடர்பாகி அதை விடமாட்டேன் என்று தீவிரமாக இருக்கின்றால், வேலை போகிறாலும் அந்த பழைய நபரோடு கூட அவள் தொடர்பாக இருக்கிறாள். அப்பா கேள்விப்படுறார், வருத்தப்படுறார். அந்த யோர்தான் நதி அவளை கொண்டு போவேன்னு சொன்ன உடனே கழுத்தை நெரித்து தன் சொந்த பிள்ளையவர் அந்த ஆசை வைத்தபடினார், அந்த ஆசை நிமித்தமாக கொண்டு விட்டார். அந்த யோர்தான் நதி அந்த பிள்ளை கொண்டு போய்விட்டது. இனி இவருடைய கதையும் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். எத்தனையோ பேர்களை இப்படிப்பட்ட தவறான தொடர்புகள், தவறான காரியங்கள் அப்படி கொண்டு போயிருது. வாழ வேண்டியவங்களை, சாதிக்க வேண்டியவங்களை, வாலிப பிள்ளைகளை சாலை விபத்துகள் அப்படியே கொண்டு போயிருது, கண்ணுக்கு முன்னால் கொண்டு போயிருது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 வாலிபர்களாவது என்னை கணிப்பின்படி விபத்தில் மறிக்கிறாங்க. வாலிபர்கள் மாத்திரமல்ல, வாழ வேண்டிய எத்தனையோ பேர்களை அந்த விபத்து என்கிற அந்த காட்டாறு கொண்டு போய் விடுகிறது, எத்தனையோ பேர்களை கொண்டு போகிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம், வியாதிகளை எல்லாம், கடன் பாரங்களை எல்லாம், மனக்குழப்பங்களை எல்லாம் நாம் வெற்றி பெறும்படியான ஒரு கட்டாயத்தில் 2026 நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, நீ போ, காலை வை, பாஸ்டர்ஸ்லாம் போய் ப்ரேயர் பண்ணு, டிவியில் பிரதர் ப்ரோக்ராம்லாம் நீ பாரு, ஜெபி, என்னை நம்பு, நான் உனக்கு கடந்து போகிறதுக்கு நான் உதவி செய்வேன், இந்த காட்டாரை நான் 2ஆக உடைப்பேன், உனக்கு வழி ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் உங்கள் குடும்பம் எப்படி கதறி கொண்டிருக்கிறது, நீங்கள் எப்படி பதறி கொண்டிருக்கிறீங்க, எப்படி அந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் துடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி நீங்கள் துடிச்சிட்டு இருக்கீங்க, பதறிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா? அவருக்கு தெரியாது என்று எதுவும் இருக்கிறதா? உங்களுக்கு உதவி செய்யத்தானே அவர் காத்திருக்கிறார். இந்த உலகத்து மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் தங்கள் சுயபலத்திலே யோர்தானை கடந்து போயிடலான்னு நினைக்கலாம். அப்படி கடந்து போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களே அந்த சேத்தை அடிச்சுட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை
நம்புகிற நமக்கு ஒரு ஒத்தாசை உண்டு. அவர் சொல்கிற நீ கடந்து போ, ஊழியக்காரங்களுடைய சப்போர்ட்டோட, என்னுடைய துணையோட, என் கையை பிடிச்சிட்டு இந்த பிரச்சனைக்குள்ள காலை வை. அப்படி உங்கள் காலை வச்ச உடனே இந்த ஓரத்தில் போய் தான் காலை வைக்கிறாங்க, உள்ள ஆழமாக போகவே இல்லை. தண்ணியில் ஓரத்தில் கால் ஆசாரியில் வச்ச உடனே அது அப்படியே 2 பிளந்து தான். அது மிகப்பெரிய காட்டாறு அப்படியே 2 பிளந்து லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் போகின்ற அளவிற்கு அப்படி செட்டிலாய் குவியலாக நின்றது. செங்கடல் பிளந்ததை போல இந்த காட்டாறு அப்படியே 2 பிளக்கிறது. நீங்கள் போங்க, நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, சீக்கிரமாக போயிருங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டாறு 2 பிளந்து தான். வரலாற்றிலே, இந்த உலக வரலாற்றிலே ஆசாரியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் கால் வச்ச உடனே யோர்தான் 2 காட்டார் 2 பிளந்து வழிவிட்டதான். தேவனுடைய பிள்ளைகளுடைய கால் பட்ட ஓரத்தில் பட்ட உடனே மிகப்பெரிய காட்டாறு ஒன்றுமில்லாமல் போய்விட்டு. இந்த வருடத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே, முதல் மாதத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே, இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் மிக பெரிதாய் தோன்றி கதையை முடிந்து விட்டது, வாழ்க்கையை முடிந்து விட்டது, நீ ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நினைத்து துடித்து கொண்டிருந்த பிரச்சனைகள், உங்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த மனிதர்கள், உங்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த வியாதிகள், கடன் பாரங்கள், பொல்லாத மனிதர்களுடைய அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொன்னவர்கள், பொல்லாத பிசாசுகள் எல்லாம் 2 பிளந்து விடும். உங்களுக்கு வழி ஏற்பட்டு விடும். அவைகளை கடந்து செல்ல ஒரு சேதாரமின்றி இந்த வியாதியை கடந்து போக, இந்த கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் உடைத்ததிலிருந்து வெளியே வர்ற, வேலையில்லா திண்டாட்டம் என்பதிலிருந்து வெளியே வர, குழந்தை இல்லை என்கிற அந்த நிந்தையிலிருந்து வெளியே வர, வாழ்க்கையில் சொந்த வீடு இல்லைங்கிற நிந்தையில கடந்து வெளியே வந்து சொந்தமாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, இன்ப காணானை சுதந்திரிக்க இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை உண்டாக்கப் போகின்றார். ஜனவரி மாதத்தில் கால் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே, அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே, இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே பல வருடமாய் உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்த, ஓடிக்கொண்டிருந்த, பயமுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் 2 பிளந்து விடும். போங்க, நீங்கள் போங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒன்றும் செய்ய முடியாது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான பிசாசு பிடித்த போராட்டத்தின் மத்தியில் இருந்த ஒரு பெண், பயங்கரமான ஆவிகள் உள்ள பல வருடங்களாக இருந்தன, 30-40 வருடங்களாக இருந்தன. எந்த ஊழியக்காரர் ஜோம்னாலும் ஊழியக்காரில் அந்த பேய் அடிக்கும், அவங்க அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை சொல்லி கேவலப்படுத்தும், வேட்டியை அவுத்து விட்டுரும், துப்பும், வாப்போன்னு பேசும். யாருக்குமே அடங்காத ஒரு பேயை என்கிட்ட ஜெபிக்கு கூட்டு வந்தாங்க. ஊழியத்தின் ஆரம்ப காலம், நான் சிறு பையனாக இருந்தேன், கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. உங்களையும் அடிப்பேன் இந்த ஆவி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய, நான் வைக்கப்பட்டுறக்கூடாது, நம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் வைக்கப்பட்டுறக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். வீட்டில் உட்காந்துருக்கேன். சின்ன ஒரு கூடாரத்தை போட்டிருந்த மண்ணில் தான் உட்காரணும் எல்லாரும். அவங்க வந்தாங்க. அந்த ஆவி ஒன்றுமே பேசவில்லை. முழங்கால் படிக்கிறேன், முழங்கால் படியிட்டது. ஐயே, பெண்பாய் கட்டு என்று சொன்னேன், பெண்பாய் கட்டியது. உன் பெயர் என்ன என்று சொல்லி கேட்டேன், சொன்னியது. உன் கதை என்ன என்று சொல்லி கேட்டேன், சொல்லியது. இது வரைக்கும் எத்தனை உயிர் எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டேன், சொல்லியது. நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தது. அந்த குடும்பத்தார் வாயடைத்து போனார். அவங்க 20 பேர் வந்திருந்தாங்க. இந்த பேய் எத்தனை ஊழியக்காரர்களை அடிக்கும், எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசும், எவ்வளோ தலையில குட்டிக்காரனை அடிக்கும், மண்ணாளி போடும், ஊழியக்காரனை பலவந்தம் செய்யும். ஒன்றுமே செய்யலையே. ஆச்சரியப்பட்டு போனாங்க. முதலாக அந்த யோர்தான் நதி 2 பிளந்து போனது. அந்த ஆவிகள் 2 பிளந்து போயின, மந்திரவாதங்கள் 2 பிளந்து போயின. ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த பெண்ணிற்கு விடுதலை கொடுத்தார், வாழ்க்கையை மாற்றினார். மிக பயங்கரமான பிசாசு போராட்டம் நிறைந்த அந்த பெண்ணிற்கு ஆண்டவர் வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஆவிகள் 2 கிழித்து போட்டார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவோ கடினமாய் உங்களுக்கு இன்றைக்கு தோணலாம். ஐயோ என்று பயந்து நடுங்கி போயிருக்கலாம். என் கதை முடிந்தது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இவ்வளவு பண தேவை இருக்கிறது, இவ்வளவு கடன் இருக்கிறதே, இவ்வளவு வேலைக்கு போட்டி இருக்கிறதே, ஐயோ இது எப்படி கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது என்று நடுங்கி கொண்டிருக்கலாம். நடக்கவே நடக்காது என்று அநேகர் சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த வருடத்தில் எல்லா பாதைகளை திறக்கும். அவைகள் ஒன்றுமில்லாமல் போவது சிரமங்கள், கடினமான தோன்றுகிற அந்த மாய பிம்பங்கள், சாத்தானுடைய முற்றுகை, காட்டாறு, வெள்ளம், பயம், திகில் எல்லாம் அப்படி ரெண்டாய் பிளந்து விடும். உங்களுக்கு ஒரு பெரிய பாதை உண்டாகும். யோசுவாவுக்கு மாத்திரம் பாதை உண்டாகவில்லை. தலைவா நீ மாத்திரம் போ, இல்லைன்னா ஆசாரி நீ ஊழியர் நீ மாத்திரம் போ, நீங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லி யோர்தான் சொல்லவில்லை. எல்லாரும் போங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் போங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் போங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க, போன பிறகு நாங்கள் மறுபடியும் வருவோம். இந்த வருடத்தில் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, கடைநிலை பக்தர்கள் வரைக்கும், விசுவாசிகள் வரைக்கும், ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி வாழ்கிறாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் நம்பி வாழ்கிறாங்களோ, இயேசுவேன்னு யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் சார்பாக பாதைகள் திறக்கப்படும். For everyone who calls Jesus, யாரெல்லாம் இயேசுவேன்னு யாரெல்லாம் கூடுறாங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாசலை இந்த வருடத்தில் திறக்க போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகின்றார். அதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். யோர்தான் ரெண்டாய் பிளப்பதையும் வழி ஏற்படுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அதன் வழியாக இந்த வருடத்தில் நீங்கள் கடந்து போவீர்கள். இந்த வருடத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதிசயமாக, உங்களை பல வருடமாய் பயமுறுத்தியவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அக்கறைக்கு போய் சேரும்படியாக உதவி செய்வார். திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகள் அக்கறைக்கு போவாங்க, திருமணமாகி அக்கறைக்கு போவாங்க. நல்ல திருமண காரியங்கள் இந்த வருடத்தில் கைகூடும். பல வருடமாய் திருமணமே நடக்காமல் இருந்திருக்கலாம், இனி ஆகவே ஆகாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்கலாம். இந்த நல்ல வரன்கள் கிடைத்து நீங்கள் அக்கறைப்படுவீர்கள். அப்பாடா, தேவன் ஆயத்தப்படுத்தி கானானுக்கு வந்துட்டோம், நம்ம எவ்வளோ கஷ்டம் நினச்சோம், நடக்கவே நடக்காது நினச்சோமே, ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரே நம்மளை, எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. வீட்டுக்குரியவர்களை கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் இந்த வருடத்தில் அதிசயங்களை காண பண்ணுவார் என்பதையெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை பார்த்து பயமுறுத்துகிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன யோர்தானாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். நீ ரெண்டாய் பிளந்து போவாய், உன்னை நான் கடந்து போயிடுவேன். வியாதியே, கடன் பாரமே, பொல்லாத ஆவியே, பொல்லாத மனிதனே, பிரச்சனையே, வட்டி கடனே, இல்லாமையே, இயலாமையே, உன்னை நான் கடந்து போயிடுவேன். நீ வழி உண்டாக்கித்தான் ஆகணும். என் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் அக்கறைப்படுத்துவார், என்னை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் ஆர்ப்பரிக்கிற காலம், நீங்கள் சுதந்திரிக்கிற காலம், நீங்கள் கடந்து போகிற வருடம், யோர்தான் ரெண்டாய் பிளக்கிற காலம், சத்துரு வெட்கப்படுகிற காலம், வழி விடுகிற காலம், நீங்கள் சுதந்திரிக்கிற ஒரு காலம் இந்த வருடம் 2026 வருடம். பல வருடமாய் பிரச்சனைகள், பல வருடமாய் அவமானங்கள், கண்ணீர்கள் இல்லவா? இந்த வருஷம் அதுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷம் அதிசயங்களை காண பண்ண போகிறார். எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் கடந்து போயிட்டீங்கன்னா கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் கடந்து போயிட்டு இருப்பீங்க, அக்கறைப்பட்டிருப்பீங்க. ஏய் வந்துட்டாண்டா, ஆண்டவர் உயர்த்திட்டாண்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் இந்த வருடத்தில் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், ஊழியக்காரர்கள் மாத்திரம் பயக்காதீங்க. அவங்களோட துணை உங்களுக்கு நிச்சயமாக தேவை, அவங்களோட ஜெபம் உங்களுக்கு தேவை, அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. வயசான காலத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஜெபிப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அக்கறைப்பட ஆண்டவர் உதவி செய்வார். யோர்தான் ரெண்டாய் பிளக்கும்படியாக, பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு வழி ஏற்படும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமையுடைய தேவனே, இந்த புதிய வருடத்தையும் காண உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. இந்த வருடத்திலே எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, பல வருடமாய் பயமுறுத்தி கொண்டிருக்கிற, வழி விடவே மாட்டேன், உன்னை முன்னேறவே விட மாட்டேன்,
நல்ல காரியம் நடக்கவே விட மாட்டேன், இந்த வியாதியிலேருந்து உன்னை வெளியே வர விடவே மாட்டேன், உன்னை அப்படி நசிக்கிடுவேன், உன்னை அழித்திடுவேன் என்று சொன்ன பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ரெண்டாக பிளந்து அதன் மத்தியில் என் பிள்ளையே, என் மகனே, உனக்கு நான் வழி ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி மிகவும் ஆறுதலானே, மிகவும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஐயா. சர்வ வல்லமுடைய தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே அப்பாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் ராஜா தோத்திரப்பா, எப்படியாவது மனம் இறங்குங்க, எப்படியாவது கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க, எப்படியாவது ராஜாவே தோத்திரம் ஐயா நீங்கள் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. யோர்தான் ரெண்டாய் பிளந்தே ஆகணும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த வியாதிகள் ரெண்டாய் பிளக்கணும், கடன் பாரங்கள் ரெண்டாய் பிளக்கணும், சாபத்தின் கிரியைகள் ரெண்டாய் பிளக்கணும், விசுவாசின் கிரியில் ரெண்டாய் பிளந்துடும், பிள்ளைகளுக்கு வழி உண்டாகணும். பல வருடமாய் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு பாதை திறக்கணும். குழந்தைகளை காண முடியாதபடி, பேர பிள்ளைகளை காண முடியாதபடி யோர்தான் தடுத்து கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு வழியை நீ ஏற்படுத்தி தந்துதான் ஆகணும்ப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கூடாத காரியம் எதுவும் இல்லையே. என்ன பாவமாக இருந்தாலும் சரி, என்ன சாபமாக இருந்தாலும் சரி, எந்த சத்துரு யுத்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்தி இந்த நாளில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்ப முடியாத காரியங்கள் நடக்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கட்டும், சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போகட்டும். பல வருடமாய் பயமுறுத்திய பிரச்சனைகளை பிளந்து கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும், அக்கறைப்படட்டும். இதோ அக்கறைப்படுவதற்கான வழி இதுவே, அதிசயம் நடப்பதற்கான வழி இதுவே. அது இந்த வருடமே, ஆண்டவர் இந்த வருடம்தான் ஆரம்பத்திலேயே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறீர். ஜனவரி மாதத்திலே அற்புதத்தை செய்ய போகிறீர் ராஜா. செங்கடலை 2 நீர் பிளக்க போகிறீரப்பா. ஓரா பாலா ஷஹரா தபாலா கந்தரானியாக்காரா. தேவரின் மனம் இறங்கும், தேவரின் உதவி செய்யும், தேவரின் அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண பண்ணும் அப்பா. உடைய பலத்தினால இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், கிருபையினாலே மூட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதம் நிச்சயமாய் நடக்கட்டும். தேவரின் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், தேவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், தேவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், தேவரின் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், தேவரை ஆசீர்வதிக்க வேண்டும், கிருபை கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் கூட நீண்ட காலமாய் வியாதியிலே, கொடூரமான வியாதியில் மரணத்தை நோக்கி இழுத்து செல்லுகிற அந்த காட்டாறு உடைக்கப்பட்டு, அந்த வியாதி உடைக்கப்பட்டு இப்பொழுதே அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இயேசுவின் நாமத்தில் உயிர் பிழைக்க வேணும், இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வியாதியின் கிருமிகளும் அப்படியே மறையணும், அந்த புண்ணு மறையணும், அந்த கட்டி மறையணும், தகப்பனே பிசாசு ஓடி போகணும், வெக்கப்பட்டு போகணும்ப்பா. ஆண்டவரே மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம், ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே கடன் பாரங்கள், கடன் சுமைகள், தரித்திரத்தின் ஆவிகள், வெட்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற வட்டி அதை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இந்த வருஷத்தில் அப்படி ஒரு நிலைமையே வரக்கூடாது, எதுலையுமே பாக்கி வைக்கக்கூடாது. ஆண்டவரை எதுலையுமே அவங்க யாருக்கு ஃபோன் போட்டு என்ன கட்டலையான்னு கேட்கக்கூடாது, தரலையா கடன் அடைக்கலையான்னு கேட்கக்கூடாது. அப்பா நீங்கள் மனம் இறங்குங்க, அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க, அப்பா நீங்கள் பலப்படுத்துங்க, அப்பா நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க, அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, அப்பா அப்படி நாமத்தை உயர்த்துங்க, அப்பா நீங்கள் இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே செய்ய போகிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, இரக்கமுடைய ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இந்நாளிலும் கூட தகப்பனே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சுகம் கொடுத்து விட்டீர், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வீர், கடன் பாரங்களை நீக்குவீர், அதற்காக ஸ்தோத்திரம். போதை அடிமைத்தனங்களே வேண்டாம். பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள், தாத்தா பாட்டிமார்களுக்கு இறங்கி எப்படியாவது அவர்களை மீட்டெடுக்கும்படியாக, அவர்கள் ரட்சிக்கும்படியாக உடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக கெஞ்சுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. கிருபையும் இறக்கும் போலை தாங்கட்டும் அப்பா, தாங்கட்டும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களையும், இந்திய தாய் நாட்டு மக்களையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும்.
நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்க நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கிருபையினாலே மூடுங்க, இரக்கத்தினாலே மூடுங்க. அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. இறைவா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தாங்குங்க, ஏந்துங்க, சுமங்க, தப்புவி தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே தோத்திரம் ஐயா, ஆண்டவரே தோத்திரம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யைக்காத பிரசன்னம் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.